பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அது பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது தேவனுடைய வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ ரட்சிப்புக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, பரிசுத்தத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, விடுதலைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:5. ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையும், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையும் சிந்திக்கிறார்கள். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன மாதிரி என்று சொன்னால், 2 விதமான மனுஷரை அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஒன்று மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மற்றது ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிறங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரில் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் அவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்போ நான் உங்களுக்கு கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆவியின்படி என்பது வேத வாக்கியத்தின்படி என பொருள்படுகிறது.
அப்போ கிறிஸ்து ஆவிக்குரியவர். அப்போ ஆவியின்படி என்று சொல்லும் பொழுது வேத வாக்கியத்தின்படி என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ வேத வார்த்தைக்கு இசைவாக விசுவாசி நடக்காவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் அவனில் செயற்படுவதில்லை என்பதை நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன். அப்போ வேத வார்த்தைக்கு இசைவாக விசுவாசி நடக்கவில்லையா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அவனில் செயற்படுவதில்லை. அப்போ சத்தியத்தை அறிகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உதவுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்தவுடனே முதல் செய்கிற வேலை சத்தியத்தை அறிகிறதற்கு அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். என்றால் சத்தியத்தை அறியாமல் மேற்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான ஒரு வேலை அது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த விசுவாசி அதில் அக்கறை செலுத்தாவிட்டால் வளமையாக இதுதான் எனக்கு கிறிஸ்தவர்கள் வேத வார்த்தையை கேட்க விரும்புகிறதில்லை. அநேகமான கிறிஸ்தவர்கள் வேத வார்த்தையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஜெபத்திலே அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிறார்கள், உபவாசத்தில் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். வேத வார்த்தை என்ன சொல்கிறது என்றதிலே அவர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய விஷயத்திலே அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அக்கறை இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வற்புறுத்துவது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை பற்றியதே ஆவிக்குரியவைகள், கிறிஸ்துவை பற்றியதே ஆவிக்குரியவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் நமக்கு செய்தது என்ன என்பதே ஆவிக்குரியவைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சகலதும் கிறிஸ்துவை பற்றியதே. யார் இந்த இயேசு கிறிஸ்து, அவர் பரலோகத்தில் இருந்து என்ன காரணத்திற்கு இங்கு வந்தார், அவர் எனக்காக சிலுவையில் செய்தது என்ன. அப்போ இவற்றை அறிந்து கொள்வதற்கு பேர்தான் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்வதென பொருள்படும். அப்போ சகலதும் கிறிஸ்துவை பற்றியதே என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி இருக்க பாவத்தின் ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கு கிறிஸ்து என்ன செய்தார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. மனுஷ குலத்தின் பிரச்சனை அதுதான். மனுஷகுலத்தின் பிரச்சனை, மனுஷன் அந்த பாவத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டு தனக்கு விரோதமான செயல்களை செய்து, தன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமான செயல்களை செய்து தனக்கே தீங்க தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அந்த பாவத்திலே இருந்த மனுஷன் விடுதலை அடைய என்ன செய்தார் என்ற கேள்வி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ விசுவாசியின் சிந்தை இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்குமாயின் அவனுக்கு ஆவிக்குரியவைகள் கொடுக்கப்படும். அப்போ அதில் நிலைத்திருக்காத மனுஷர்களுக்கு ஆவிக்குரிய விஷயங்களை தேவன் கொடுப்பதில்லை. அப்போ கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க வேணும். அப்போ கிறிஸ்துவிலே அவனுடைய சிந்தை இருக்க வேணும். அவர் சிலுவையில் என்ன செய்தார் என்றதிலே அவனுடைய சிந்தை இருக்க வேணும். அந்த சிந்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்குமானால் ஆவிக்குரியவைகள் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிபூரணத்தையும் பெறுவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான விசுவாசிகள் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரங்களில் பவுல் அப்போஸ்தலரினால் சொல்லப்பட்டவைகளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான விஷயம், பவுல் அப்போஸ்தலரினால் சொல்லப்பட்ட விஷயங்களை
தம்முடைய சொந்த கெட்டித்தனத்தினாலே அறிய முயற்சிக்கிறார்கள். தம்முடைய கெட்டித்தனத்தினாலே பவுல் சொல்கிறது ஆவிக்குரிய விஷயங்களை மாம்சத்தினாலே அறிய முயற்சிக்கிறார்கள். தம்முடைய கெட்டித்தனத்தினாலே அறிய முயற்சிக்கிறார்கள். அதிகமான பேர் தாம் அறிந்திருக்கிறதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை என்னவென்றால் அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. அவர்கள் வெறுமனே மனதினால் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் உலாவுகிறார்கள். வேத வார்த்தைக்கு மனதினாலே அவர்கள் சம்மதம் கொடுத்திருக்கிறார்களே தவிர ஆவியினால் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வெறுமனே மனதினால் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்களே தவிர நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, அந்த பைபிள் வசனத்தை பாடமாக்குகிறார்கள். பாடமாக்கி எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அது மனதினால வேத வார்த்தைக்கு சம்மதம் கொடுக்கப்பட்டதே தவிர ஆவியினால் சம்மதம் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் அதை அனுபவ ரீதியாக பரீட்சித்து பார்க்கவில்லை என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியான கிறிஸ்தவர்களால் சபைகள் முட்டி வழிகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் 2 கொரிந்தியர் 13:5 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்த விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் என பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று? அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிராகரித்தால் எப்படி அவரை அறிவீர்கள்? அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திரா விட்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறீர்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கும் பொழுது எப்படி அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள்? அவர் அறிய மாட்டீர்கள். ஏனென்று சொன்னால் அவரை நீங்கள் நிராகரித்தால் ஒரு பொழுதும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் உண்மை நிலைமை என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றதை நீங்கள் அறிய வேணுமா இருந்தால் நீங்கள் அந்த விசுவாசத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஆவியினால சம்மதம் தெரிவிக்க வேண்டுமே தவிர மனதினால சம்மதம் தெரிவிக்கிறதல்ல. சோதிச்சு பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தால் அறியீர்கள் என பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த பரிதாபகரமான நிலைமையிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வேதத்தை படிக்கிறார்கள், அதை பாடமாக்குறார்கள். தங்களுடைய கெட்டுத்தனத்தை உபயோகித்து அவர்கள் அறிந்து கொள்ளலாம் என முயற்சி செய்கிறார்கள். அது முடியாது என்பதை தெளிவாக 2 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் மனதின் சம்மதத்தை அதுதான் விசுவாசம் என்று கருதுகிறார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் வாசிச்சிருக்கிறேன், அது எனக்கு பாடமாக இருக்கிறது, அது அல்ல விசுவாசம்.
அப்போ அநேகர் மனதின் சம்மதத்தை அதுதான் விசுவாசம் என கருதுகிறார்கள். தாம் எதிர்பார்த்த பலனை பெற முடியாமல் இருப்பதனால் அவர்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள். உண்மையான ஆவிக்குரியவர்களின் அறிவு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உண்மையான ஆவிக்குரியவர்களின் அறிவு மனதில் மட்டுமல்ல, ஒருவனுடைய ஆவிக்குள்ளேயும் உட்செல்ல வேண்டும். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய விஷயம் மனதில் இருக்கிறது மட்டுமல்ல, அது அவனுடைய ஆவிக்குள்ளேயும் உட்செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் விசுவாசம் அவனில் செயல்படுகிறது. அப்பொழுதுதான் விசுவாசம் அவனில் செயல்படுகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் பொதுவாக நான் கிறிஸ்துவின் சிலுவையை முயற்சித்தேன், அது எனக்கு வேலை செய்யவில்லை என்கிறார்கள். ஓ, கிறிஸ்துவின் சிலுவையை நான் விசுவாசித்தேன், அதை முயற்சித்தேன், அது எனக்கு வேலை செய்யவில்லை என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் முறைப்பாடு செய்கிறார்கள். உண்மையில் விசுவாசம் அந்த மனுஷரிடத்தில் இல்லை என்பதே அதற்கு அறிகுறி ஆகும். விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லை என்பதே அதற்கு அறிகுறியாகும். அப்போ சிலுவையில் ஒரு தவறும் இல்லை, நம்மிலேயே தவறு உண்டு என்பதனை அவர்கள் சிந்திப்பதில்லை. அநேகமான கிறிஸ்தவர்கள் சிந்திப்பதில்லை. சிலுவையில் ஒரு பொழுதும் தவறு இருக்க முடியாது. அதை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் இருக்கிறது தான் நம்முடைய தவறு என்பதை கிறிஸ்தவர்கள் உணர்வதாகவே இல்லை. அதிகமானவர் ஆவிக்குரியவைகளை, அநேகமான கிறிஸ்தவர்கள் நடைமுறையில் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஆவிக்குரியவைகளை உலக படிப்புகளை படிப்பது போல் கற்றுக்கொள்கிறார்கள். உலக படிப்புகளை படிப்பது போல கற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரியாக அதை விளங்கவும் கூடாது, அந்த மாதிரியாக அதனை அறியவும் கூடாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உலக படிப்புகள் படிப்பிக்கிறது போல நாங்கள் அதை கற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி அதை விளங்கவும் கூடாது, அந்த மாதிரி நாம் அதனை அறியவும் கூடாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியோடு இணைந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 16:16 சொல்லியிருக்கிறார். அப்போ ஞானஸ்நானம் விசுவாசம் உள்ளவனாகி யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் சிலுவையில் என்ன செய்தார் என்பதை அறிந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது ஞான ஸ்நானம் ஏற்படுகிறது, அவரோடு இணைப்பு ஏற்படுகிறது. தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி இங்கு சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு இணைப்பு ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் ஆவிக்குரிய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ விசுவாசத்துக்குரியவைகளை அறிந்து அதனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சரீரத்தோடு விசுவாசத்தின் மூலம் இணையும் பொழுது ரட்சிப்பு ஏற்படுகிறது, மறுபிறப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின்படி
ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்ற சொற்றொடரின் அர்த்தம் வேத வாக்கியத்தின்படி நடப்பதையே குறிப்பிடுகிறது. அவர்களுக்கு சத்தியம் வெளிப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் அதில் அக்கறை காட்டாதிருந்தால் அவர்களை தேவன் வற்புறுத்துவதில்லை. அப்போ யோவான் 16:13-14 நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன மாதிரி சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 16:13-14 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும், கவனமாக கேளுங்கள், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்ன மகிமைப்படுத்துவார்? பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கார், சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லா சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி யோவான் 16:13-14 சொல்லப்பட்டிருக்கு. அதில் அக்கறை இல்லை என்று சொன்னால் தேவன் நம்ம வற்புறுத்துவது இல்லை, கிறிஸ்தவர்களை வற்புறுத்துவது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஆவியின்படி நடக்கிறது ஒரு வாழ்க்கை முறை. ஆவிக்கேற்ற முறையில் வாழுகிறது என்றால் என்ன? அது ஒரு வாழ்க்கை முறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நடப்பவர்கள் அதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதனையே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியின்படி நடப்பது ஒரு வாழ்க்கை முறை. அதன்படி நடப்பவர்கள் அதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் ரோமர் 8:5 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை மாம்சத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டவர்கள் ஆவிக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். அப்போ ரோமர் 8 இந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்கலாம். அப்போ ஆதிக்கம் பலவந்தத்துக்கு, ஆதிக்கம் என்று சொல்லிக்க அங்கே ஒரு பலவந்தம் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதிக்கம் பலவந்தத்துக்கு வழி நடத்துகிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் உடனடியாகவோ அல்லது சற்று தாமதித்தோ பலவந்தத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். அது எப்படியெனில், மாம்சத்தில் நடக்கிற மனுஷன் அவன் விசுவாசியாக இருந்தால் என்ன, அவ்விசுவாசியாக இருந்தால் என்ன, அவன் நிச்சயமாக ஒரு ஆதிக்கத்துக்கு, மாம்சத்தினுடைய ஆதிக்கத்துக்கு பலவந்தப்படுத்தப்படுவான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பலவந்தமான ஆதிக்கத்தை அனுபவித்த பவுல் அப்போஸ்தலர் அதன் பிரதிபலனை ரோமர் 7:15 எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. அங்கே பலவந்தம் இருக்கு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என கூறியிருக்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் அறியக்கூடியது, மாம்சத்தினாலே அவர் பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ அவர் சொல்கிறது என்ன? நான் மாம்சத்தினால பலவந்தப்படுத்தப்பட்டேன். அதனுடைய பிரதிபலனை அவர் ரோமர் 7:15 சொல்லியிருக்கிறார்.
இப்படி இருக்க ஆவியின்படி நடப்பவர்களும் பரிசுத்த கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆவியின்படி நடப்பவர்களும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆதிக்கத்துக்கு உட்படுவார்கள். அப்போ மாம்சத்தில் நடந்தால் நிச்சயமாக மாம்சம் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் அப்போ ஆவியின்படி நடக்க வழிகிட்டோன்னு பரிசுத்த ஆவியானவர் ஆதிக்கத்துக்கு உட்படுத்துவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு வித்தியாசம், மாம்சத்தில் நடப்பவர்கள் ஆதிக்கத்துக்கு உட்படுவது போல இல்லாமல் முற்றிலும் எதிர்மாறாக இருக்கிறது. அப்போ மாம்சத்தில் நடக்க வழிகிட்ட உடனே மாம்சத்தினாலே ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. அது அவிசுவாசியாக இருந்தால் என்ன, விசுவாசியாக இருந்தால் என்ன, ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. ஆனால் ஆவியில் நடக்க வழிகிட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் ஆதிக்கம் செலுத்துகிறார். ஆனால் அது மாம்சத்தில் நடப்பவர்கள் ஆதிக்கத்துக்குட்படுவது போல இல்லாமல் முற்றிலும் எதிர்மாறாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக விசுவாசியை ஆதிக்கத்துக்கு உட்படுத்துவார், தன்னுடைய ஆதிக்கத்துக்கு உட்படுத்துவார். ஆனால் அவர் ஆதிக்கம் செலுத்துவதற்கு விசுவாசி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தன்னை முற்றும் முழுதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுதே அது சாத்தியமாகும். அதாவது கிறிஸ்தவன் முற்றும் முழுதும் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தன்னை முற்றும் முழுதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுதே அது சாத்தியமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ மாம்சம் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஆதிக்கம் செலுத்துகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமா இருந்தால் கிறிஸ்தவன் முற்றும் முழுதுமாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதே அது சாத்தியமாகிறது என்பதை யாக்கோபு 4:7 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி ஒப்பு கொடுக்கலாம்? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் ஆதிக்கம் செலுத்துவது விசுவாசிக்கு நன்மையானதே. மாம்சம் ஆதிக்கம் செலுத்தினால் விசுவாசின் நிலைமை நாசமும் மோசமுமே. மாம்சம் ஆதிக்கம் செலுத்தினதை அனுபவித்த பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என கூறியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய இருதயத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய இருதயத்தில் நன்மையானவைகளையே வைத்திருக்கிறார். அதனை நாம் அறிந்து கொள்ளும்படி, அதனை நாம் உணர்ந்து கொள்ளும்படி தொடர்ச்சியாக நம்ம முன்தள்ளுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.